இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துயலூர் தானையுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவருடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து அப்போஸ்தலர்கள், செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நீர் ஆட்சியில் வருகின்ற பொழுது எங்களுக்கு உமது வலப்புறத்தில் ஒரு இடத்தை கொடும் என்று கேட்கிறார்கள். இந்த வலப்புறத்தில் அமருவது என்பது இந்த உலக வாழ்க்கையிலே, வரலாற்றிலே, பல்வேறு கலாச்சாரங்களிலே ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. இது யூதர்களுடைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, ரோமையர்களுடைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, நமது தமிழக கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, இந்த வலது பக்கம் என்பது ஒரு நல்லது, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லக் என்று சொல்கிறார்கள். வலது கண் துடித்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல செய்தி வரும். வலது உள்ளங்கையிலே உங்களுக்கு ஊருனா அன்று உங்களுக்கு காசு வரும் என்று பல்வேறு சகுனங்கள், அடையாளங்களை வைத்து நமக்கு நல்லது நடக்கும் என்று உலக வாழ்க்கையிலே மக்கள் கருதுகின்றார்கள். அது ஒரு சில நேரங்களிலே உண்மையாகவும் இருக்கின்றது. எனவே நமக்கு நல்லது நடக்க வேண்டும், நமக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எண்ணிய அந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுனுடைய வலது புறத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். திருச்சபை தினமும் தனது மக்களை நோக்கி அறைகூவல் விடுக்கின்றது. நாம் அனைவரும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், ஆண்டவரை சந்திக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், ஆண்டவரோடு ஜெபம் செய்ய வேண்டும், ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு அனுதினமும் அழைப்பு விடுக்கின்றது. விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு 3 நபர்களை குறிப்பிட விரும்புகின்றேன். ஒருவர் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்தவர், இன்னொருவர் இயேசுனுடைய வலது புறத்தில் மார்பில் சாய்ந்தவர், இன்னொருவர் இயேசுவினுடைய மேலே இருந்தவர். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆண்டவர் மன்னிக்கின்றார். அவர் திரும்பவும் அந்த ஊருக்கு வருகின்ற பொழுது விலை மதிப்புள்ள அந்த நறுமண தைலம், பரிமள தைலத்தை எடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து தனது கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவுகிறார், தனது கூந்தலால் அந்த பாதத்தை துடைக்கின்றார். இவர் ஒரு நபர். இயேசு வருகின்றார், அவரை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று நினைத்து, குள்ளமாக இருந்தாலும் ஒரு பெரிய மரத்தடியிலே மரமேலே ஏறி இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் சக்கேயு என்ற ஒரு நபர். இயேசுவினுடைய மேலே இருந்தார். அவரை நோக்கி இயேசு சொன்னார், சக்கேயுவே, இறங்கி வா, இறங்கி வா, உனது பாவம் என்னும் சேற்றிலிருந்து மரத்திலிருந்து இறங்கி வா, உனது ஆணவம் என்னும் மரத்திலிருந்து இறங்கி வா என்று கூப்பிடுகிறார். அவரும் இறங்கி வந்தார், மீட்பை பெற்று கொண்டார். இயேசுவினுடைய உணவின் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். அப்பொழுது இயேசுடைய மார்போடு சாய்ந்து கொண்டிருந்தவர் திருத்தூதர் யோவான் அவர்கள். அவர்தான் கேட்கிறார், ஆண்டவரே, உன்னை காட்டி கொடுப்பவன் யார் என்று கேட்கிறார். என்னோடு பாத்திரத்தில் கையிடுபவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்கின்றார். இயேசுவை அன்பு செய்த சீடர். வழக்கமாக இந்த அன்பை வெளிப்படுத்தும் இடமாக இந்த இதயம் இருக்கின்றது, நெஞ்சம் இருக்கின்றது. இந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் இடமாக அந்த பாதம் இருக்கின்றது, பாதம் இருக்கின்றது. இந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தும் இடமாக அந்த தலைக்கு மேலே இருக்கின்றது. ஆனால் இந்த மூவருக்கும் ஆண்டவர் மீட்பை கொடுத்தார். சக்கேயுவாக இருந்தாலும் சரி, அது பாவியான பெண் மரிய மகதலனாக இருந்தாலும் சரி, இயேசுவை அன்பு செய்த யோவான் சிலராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அவரோடு இணைந்திருந்தார்களோ எல்லோருக்கும் தனது மீட்பை கொடுத்தார். நாம்
இயேசுனுடைய வலதுபுறத்தில் அமரும் அளவிற்கு தகுதி பெறுகின்றோமா, அவரை அன்பு செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது இயேசுவையே நாம் சேவை செய்ய அழைக்கும் அளவிற்கு தற்பெருமையோடு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் சரியான இடம் எதுவாக இருக்கும் என்றால், எப்படி மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவர் அவர்களோடு வீட்டுக்கு வந்துகின்ற பொழுது மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டாரோ அதுதான் சரியான இடம். இயேசுவுடன் இருப்பது, இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதுதான் ஒவ்வொரு ஆன்மீகவாதிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உகந்த இடம். எனவே இந்த திருப்பலியிலே ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும் வர வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.